ஹாய் நண்பாஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங் நண்பாஸ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நண்பன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் கோகுல் சக்தி. நம்ம இப்போ வந்து சென்னை டு நேபாள் ரைடு வந்து எப்படியும் நம்ம வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நேபாளுக்கு உள்ளே போயிருக்கோம். பட் நேபாள் சுற்றி பார்க்க முடியல. அது என்னன்றது நீங்களே கூட வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போது நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, அதே மாதிரி மானிட்டைசேஷன் வந்து ஆயிருக்கா இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் போடுறேன். நீங்களே கூட செக் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோலாம் கஷ்டப்பட நம்ம பண்ணியிருந்தோம். பட் நம்மளுக்கான ரீச் வந்து நம்மளுக்கு கிடைக்கலான்னு போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஏன்னா இதுக்காக வந்து நான் ரொம்பவே வந்து கடனெல்லாம் வாங்கி கூட இந்த ட்ராவலுக்காக நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கேற்ற பலன் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கவே இல்லை. பட் எனக்கு தெரியும் நான் நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன்றது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் ரைடில் வந்து இந்த டைமில் பண்ண மிஸ்டேக்ஸ் நான் எல்லாத்தையும் வந்து நெக்ஸ்ட் ரைடில் பார்த்தீங்கன்னா நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு சென்னையிலேருந்து நேபாள வரைக்கும் ஒரு டியோவில் ட்ராவல் பண்ணது நானாக தான் இருக்கும். நிறைய பேர் போயிருப்பாங்க. பட் லடாக்கில் போயிருப்பாங்க, சைக்கிள்லையோ இல்லை டிவிஎஸ்க்குள்ளே போயிருக்கேன்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன், இல்லை நான் கூட பார்த்துருக்கேன். ஆனால் டியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா அட்ராக்ஷன் பிளேசஸும் பார்த்துக்கின்னு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நேபாளுக்கு போனது அது நான் மட்டும்தான். ஏன்னா அது போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அதுக்கு நம்மளுக்கு நிறைய வாட்டி நம்மளுக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் போயிடுச்சு, தூக்கம் இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா காசு இல்லாமல் போயிடுச்சு. காஷ்மீர்லேயே பார்த்திங்கன்னா நம்மளோட காசு மொத்தம் காலி ஆகிடுச்சு. அங்கே பார்த்திங்கன்னா எங்கிட்ட இருந்து 400 ரூபாய். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் கொஞ்சம் கடன் வாங்கி நம்ம வந்து அந்த ட்ராவல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உத்தரகாண்ட் போகும்போது அந்த கங்கா ரிவர் கிட்ட என்கிட்ட இருந்த காசு வெறும் 15 ரூபா தான் இருந்துச்சு, அவ்வளோதான். பட் எப்படியா நம்ம வந்து சென்னை டு நேபாள் ரைடு வந்து நம்ம எப்படியோ பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவ்வளோ தூரம் போயிருந்தோம். பட் வீட்டில் சொன்னால் நிறைய பேர் இல்லை வேண்டாம் வந்துடும் சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து சொன்னது பண்ணோம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 10 ஸ்டேட்டு டியோவில் கடந்து எல்லாம் சேர்த்து ஒரு 15,000 கிலோமீட்டர் வந்து நம்ம டியோவில் ட்ராவல் பண்ணியிருப்போம். பட் நம்மளுக்கு அதுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கலான்னு போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ரைடு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இதுக்கான நீங்கள் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நம்மளோட நெக்ஸ்ட் ட்ராவல் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு பூட்டான், அதாவது நேபாளுக்கு பக்கத்தில் தான். நம்ம பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட் கவர் பண்ணிட்டோம், அதே மாதிரி நார்த்தும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம போக போகிறது நார்த் ஈஸ்ட் தான் நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். இதை நம்ம முடிச்சிட்டோன்னா நார்த் வெஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு, நார்த் இது மூணும் நம்ம வந்து கவர் பண்ண மாதிரி ஆகிடும். இந்த வாட்டி நம்ம வந்து போகிறது நார்த் ஈஸ்ட்டு. அதுக்காக வந்து நம்ம ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம வந்து ஒரு லேமினேட் பண்ணியிருக்கோம். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ட்ராவலுக்கான ஒரு அட்டப்பலகை அப்படின்னு சொல்லுவாங்களா, பாருங்கள். லாஸ்ட் டைம் நம்ம பண்ணியிருந்தோம், பட் அது வந்து எங்கோ வந்து பறந்து போயிடுச்சு. இந்த வாட்டி கண்டிப்பாக நம்ம வந்து பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் கையில் வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், சோலோ மோட்டோ விளாகர் 10 ஸ்டேட் இன் லடாக் சென்னை டு பூட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் அடிச்சிருக்கேன். அது வரை இங்கே தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கூட போட்டிருக்கேன். இங்கே வந்து நம்மளோட தலைவரோட சிம்பல் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வாட்டி வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். இது கூட நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஒரு 50,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். பட் அது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 50லேருந்து ஒரு 60 ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பல வந்து ரோடுங்கெல்லாம் க்ளோஸ் ஆனதுனால நம்ம அங்கேயே ஸ்டே பண்ணுறதுனால கூட நம்ம நிறைய எக்ஸ்பென்சிவ் வந்து அங்கங்கே போயிடுச்சு. இந்த வாட்டி நம்மளோட சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா 40,000ல் இந்த நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாக நம்ம முடிக்கணுன்றது தான் இந்த ரைடோட சேலஞ்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோட பெஸ்ட்டு இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. நாளைக்கு நம்ம வந்து சென்னை டு பூட்டான் ரைடு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பாஸ். கண்டிப்பாக இந்த வாட்டி சென்னை டு பூட்டான் ரைடில் வந்து நிறைய நம்ம லாஸ்ட் டைம் பண்ண மிஸ்டேக்கை இதில் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். மிஸ்டேக் பண்ணாலும் பரவாயில்ல, அது நம்ம திரும்ப பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கேன். இந்த வாட்டி நம்மளுக்கு மிஸ்ஸே ஆகாது. சப்ஸ்கிரைபர் ஏறணும், அதே மாதிரி மானிட்டைசேஷனும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஒரு ட்ராவலில் கிடைக்கணும். ஏன்னா லாஸ்ட் டைம் பண்ண கடனே வந்து இன்னும் தீக்காமல் இருக்கேன். திரும்ப இப்போ நம்ம போகிறோம், இதுக்கும் நம்ம கடன் பண்ணோம். பட் நிறைய கஷ்டங்கள்லாம் தாண்டி தான் வந்து நான் இந்த வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். நம்ம பார்த்திங்கன்னா இந்த வாட்டி ட்ராவலில் பார்த்திங்கன்னா நம்ம வேலை பண்ணுறவோட டிஷர்ட்டு நம்ம வந்து ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சு ட்ராவலில் பார்த்திங்கன்னா ரைடிங்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு யாருமே வந்து ட்ராவல் பண்ணதும் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் அவங்க நல்லா கொஞ்சம்
ஜெர்க்கின்னு அதுக்கேற்ற மாதிரி நல்லா கேர்ஸ் எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் ரிச் லுக்காக போவாங்க. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுன்னு போனால் கண்டிப்பாக எல்லாரோட அட்ராக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும்ன்றது ஒன்று இருந்தாலுமே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற வேலை கேவலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சி இருப்பாங்க. அவங்க பண்ணுற வேலை மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு இந்த வேலை நான் அதெல்லாம் பண்ணல, நான் வந்து இந்த வேலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து பொய் சொல்லுவாங்க. பட் நான் அப்படியெல்லாம் இல்லை. நான் பண்ணுறது ஃபுட் டெலிவரி பாய் வேலை தான். நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் போன ட்ராவல்லே வந்து நம்ம கொஞ்சம் லேட் ஆச்சுல்ல, இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ரைடுக்கான காசை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு, லாஸ்ட் டைம் போன நம்ம கடன்லாம் வந்து தீர்க்கிறதுக்கும் கூட தான். கண்டிப்பாக இந்த ஒரு ட்ராவல் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிகரமான ஒரு ட்ராவலாக இருக்கும். சென்னை டு நேபாள் வரைக்கும் நம்ம போன வரைக்கும் நம்ம வண்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனை வராமல் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம ட்ரெயின்லேருந்து நம்ம இறக்கிட்டு மேலே நம்ம வேலை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு மேலே நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துச்சு. பட் அதெல்லாம் வந்து நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு எவ்வளோ தெரியுமா ஆச்சு செலவு? வண்டிக்கு மட்டுமே நம்மளுக்கு 30,000 ருபீஸ் செலவாச்சு. ஏன்னா வண்டி பக்கம் ஒரு பக்கம் வந்து சீஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருட்கள்லாம் வந்து நிறைய வந்து பழசும் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ லாங் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு வண்டியும் போயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அது நீங்களே கூட செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு போகிற ட்ராவல் கூட ரொம்பவே லாங்கான ட்ராவலில் அது கூட நம்ம வந்து நம்மளோட ஃபீனிக்ஸ் கூட தான் நம்ம வந்து ரைடு பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வண்டி பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் நம்ம ரிப்பேரி பண்ணோம், எங்கெல்லாம் ஷீல்டெல்லாம் உடஞ்சி போயிருக்கான்றதெல்லாம் கூட நீங்களே கூட பார்த்துருப்பீங்க. அந்த ஷீல்டெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணி திரும்ப வந்து இன்ஜினெல்லாம் ரிப்பேரி பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ செலவாச்சு. நெக்ஸ்ட்டு பூட்டான் ரைடுக்குள்ளே வண்டி வந்து பக்காவாக ரெடி ஆகிருக்கும். என்னால் முடிஞ்ச எஃபர்ட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. சென்னை டு பூட்டான் ரைடு பார்த்திங்கன்னா நம்ம நாளைக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பாஸ். கண்டிப்பாக இந்த வாட்டி வெற்றி நிச்சயம்.